டென்னிஸ் பாலில் அவங்க விளையாடுறாங்க. அதுக்கு யாக்கர்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா என்ன ட்ரில்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுருக்காரு. பண்ணிடுற நீங்கள் வந்து டென்னிஸ் பால் ஆடுறீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஒரு ஸ்டெப்புனா நீங்கள் 3 ஸ்டெப்பு வச்சு தான் வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு மரம் இருந்தால் போதும், ஒரு சின்ன போஸ்ட் இருந்தால் போதும், நம்ம அந்த ஸ்டெப் மாதிரி வச்சு விளாடலாம். அதே போல் போலிங் போடும்போது ட்ரில்ஸ்க்கு 2 கோன்லாம் வேணும்னு தேவையில்லை. நீங்கள் 2 செங்கல் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா 2 கோன் வச்சுருவோம். 2 கோன் ஸ்டெம்புக்கு மேலே ஜஸ்ட் அவுட் சைடு ஹாஸ்பிட்டலில் ஒரு கோனு, லெக் ஸ்டெம் வரைக்கும் ஒரு கோன் வச்சுருவோம். அந்த 2 கோனுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வச்சுட்டோன்னா அங்கேருந்து போலிங் போடுவோம். அந்த ஸ்டெப்புக்கு உள்ளே போய் நம்ம வச்சுருக்க 3 ஸ்டெப்பு அடிக்க பார்ப்போம். அப்போ யாருக்கா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கோன்ஸ் அப்படிலாம் வச்சு உங்களால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா 2 செங்கக்கல்ல வச்சுட்டு ஒரு ஸ்டெப்போ ஒரு குச்சியோ மேலே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு யாக்கருக்கான ரைட் பொசிஷன் கிடச்சிடும். நீங்கள் அந்த இடத்துல போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து விண்டு நீங்கள் டென்னிஸ் பால் ஆடுறதுனால காற்றுல மூவ் ஆகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் விளையாடுற கிரவுண்ட்லேயே போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா காற்று எந்த பக்கம் அடிக்குது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி யாக்கர் போட முடியுன்றது